வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். இன்றைய தலைப்பு வாழ்க்கை குழப்பங்களிலிருந்து விடுபட. நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய பதவி உயர்வு நமக்கு எதிர்பாராமல் கிடைக்குது. வீட்டில் சில வேலை செய்வதற்கு துன்பமாக இருக்குது. அதற்காக ஒரு பணியால் நம்ம ரொம்ப நாளாக தேடுறோம். அதுக்கான கரெக்ட் பர்சன் நமக்கு கிடைக்கவே இல்லை. நமக்கு திடீர்னு ஒரு நல்ல ஆள் அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு நிறைவாக அமையுது. இந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆணவம், அந்த ஈகோ, தன்முனைப்பு எந்த காலத்திலும் வந்துடவே கூடாது. அது பார்த்திங்கன்னா நம்மை தூக்கி பாதாளத்தில் தள்ளிவிடும். கிடைத்த செல்வத்தை சிக்கென பிடித்து அதோடு ஒத்தும் உதவியும் அன்போடும் அரவணைப்போடும் செல்வதே ஒரு சிறந்த அறிவாளியின் செயலாகும். அந்த வேலையாக இருக்கட்டும், அந்த நபராக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறை குறை மாறி மாறி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நிறை வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது, குறை வரும்பொழுது வருத்தப்படாமலும் அதற்கான தீர்வை சரியான முறையில் தானாக சிந்தித்தோ அல்லது பக்குவம் அடைந்தவர்களிடம் தன்னுடைய குறைகளை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றோ நம் வாழ்க்கையின் வழித்தடத்தை மாற்றிக்கொள்வோம், உன்னதமாக வாழ்வோம். இரண்டாவது நிகழ்வு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு நிகழ்வு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். பழிக்கு பழி, நீ எங்கள் வீட்டுக்கு வரல, நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். என்னை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்திட்ட, நான் உன்னை வச்சு செய்வேன்னு விடமாட்டேன்னு மனசுக்குள்ளே வஞ்சம். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மனசில் எண்ணம் ஓடும். நம்மை வஞ்சம் கட்டி கொண்டு அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாலும் அவர்களையும் மன்னித்து அவர்களும் நல்லா இருக்கட்டும், அந்த ஆன்மா அறியாமையினால் செய்யுது, நானும் திரும்ப இப்படி செய்ய மாட்டேன்னு வாழ்த்துங்கள். அவர்களும் சிறப்பானவர்களாக மாறுவார்கள். நீங்களும் சிறப்பானவர்களாக எல்லோருக்கும் தெரிவீர்கள். அனுபவித்து பாருங்கள். ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கை. கான்செப்ட் இதுதாங்க, மன்னிக்கிறது. மன்னித்தோன்னா மனிதனை மாமனிதனாக மாற்றி கொடுக்கும். வள்ளுவர் சொல்லி கொடுத்த குறள் நம்மெல்லாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு நிறைய வகையில் துன்பத்தை அவமானத்தை கொடுத்தாலும் அவரே வெட்கப்படும்படி அவருக்கு நல்லது செய்யுங்கிற குறளை நமக்கு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. யார் நமக்கு என்ன செய்தாலும் சரி, நாம் நமக்குள் ஒரு சங்கல்பம், நான் நல்லதை மட்டுமே பேசுவேன், நல்லதை மட்டுமே செய்வேன், நல்லதை மட்டுமே நினைப்பேன்னு சொல்லி பயிற்சி செய்தோன்னா நமக்கு நல்லது மட்டுமே கண்டிப்பாக நடக்கும். இதை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நாம் சிறிது சிறிதாக சின்ன சின்ன விஷயங்களில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு பெரிய ஆனந்தமும் நிறைவும் கிடைக்கும். இதைத்தானே எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறோம் இல்லையா. முயற்சி செய்வோம், வெற்றியோடு வளமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.